நம்ம கிச்சனில் இன்றைக்கி நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் மட்டனில் குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு வறுத்து அரைச்சி மட்டன் குழம்பு பண்ணியிருப்போம். தேங்காய் இல்லாமையும் மட்டன் குழம்பு பண்ணியிருப்போம். இன்றைக்கி நம்ம தேங்காயெல்லாம் ஊற்றி மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம், அந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிடலாம். மட்டன் வேகிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. மட்டன் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, 1 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். முன்னாடி நம்ம மட்டன் வேக வைக்கிறப்பையும் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் போதும். அதில் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், இதில் 1/2 ஸ்பூன். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போயிடுச்சு. இதில் 1 தக்காளி சேர்த்துக்கலாம். 1 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மட்டன் சேர்த்துடலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. தண்ணியை நம்ம கடைசியில் ஊற்றிக்கலாம். தண்ணி இல்லாமல் வதக்கி விட்டுட்டு கடைசியில் தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மட்டன் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துடலாம். நம்ம உப்பெல்லாம் போட தேவையில்லை. முன்னாடியே நம்ம உப்பு போட்டு தான் மட்டனை வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு போட வேணாம். அப்படி உப்பு பத்தலைன்னா மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். நம்ம முன்னாடியே உப்பு சேர்த்துட்டதுனால நான் இப்போ உப்பு சேர்த்துக்கல. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கிறதுக்கு 1 துண்டு தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய். இப்போ இதை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இதை குழம்புல ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி, குழம்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இந்த அளவுக்கு தண்ணி போதும். உங்களுக்கு குழம்பு கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் சாப்பாட்டில் சப்பாத்தி பரோட்டாலையெல்லாம் ஊற்றி சாப்பிட நல்லா இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி, 1 டம்ளர் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. தேங்காயெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் பத்தலை. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். மட்டன் குழம்பு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். உங்களுக்கு இதில் உருளைக்கிழங்கு போட விருப்பம் இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை உருளைக்கிழங்கு போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டனில் போட்டு அந்த உருளைக்கிழங்கை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். மட்டனை கூட சாப்பிட மாட்டீங்க, அந்த உருளைக்கிழங்கை தான் விடாமல் சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு உருளைக்கிழங்கு ருசியாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி பரோட்டா பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் மட்டன் குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.